இப்படி பண்ணுனா ஆர்வி அவனோட ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ல இருந்து வெளியே வர முடியும்னு சொல்றீங்க, அப்படித்தானே? அவ லாஸை கவர் பண்ண முடியும். ஆனா இதெல்லாம் பண்றதுனால அவனுக்கு ப்ராப்ளம் வந்துடாது. இங்க பாரு மகேஷ், வியாபாரம் எப்படி வேணா இருக்கட்டும், ப்ராஃபிட் லாஸ் எப்படி வேணாலும் இருக்கட்டும், எல்லா வியாபாரத்திலயுமே இது சகஜம் தானே. ஆனா நான் ஒரு வழிமுறை சொல்லி கொடுத்திருக்கேன்ல, அதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கான சுலபமான வழி இது மட்டும்தான். நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, எல்லா வைர வியாபாரியும் இதத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமா ஆமா, ஆனா இந்த வேலையை செய்யறதுக்கு கொஞ்சம் மனசும் வேணும்பா. உங்க ஆர்வி சார் இதுக்கு ஒத்துக்குவார்னு நினைக்கிறியா? கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவரோட பிசினஸ் இப்ப லாஸ்ல தான் போகுது. சரி, நாளைக்கே நான் இதை ஆர்வி கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஒருவேளை ஆர்வி சார் இத வேண்டான்னு சொன்னார்னா நான் வேற யார்கிட்டயாவது பேசிக்கிறேன். சரி, நான் போயிட்டு வரேன். ம், நல்லபடியா போயிட்டு வாங்க. வாவ் அத்தைஸ், ஷாலினி கம்மிங் ஹோம் டுடேஸ். ஒரு வழியா ஜட்ஜ் அவங்க ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் கொடுத்துட்டாரு. ஐ அம் சோ ஹாப்பி அத்தைஸ், ஐ அம் சோ ஹாப்பி. செந்து, கொஞ்சமாவது அடங்கு. அவங்க ரெண்டு பேருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, நீ சந்தோஷப்படுறியா? மாதேஷ், நீங்க வேஸ்ட், யூ நோ நதிங்ஸ். முதல்ல அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆனதுன்னா மறுபடியும் கல்யாணம் நடக்கும். நான் அவங்க கல்யாணத்துக்காக ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஐ அம் சோ ஹாப்பி. நீ கேட்டியா கிருஷிதா? உன்னோட ஆர்வி அங்கிளும் ஷாலினி ஆண்டியும் வராங்களா? நீ அவங்கள வெல்கம் பண்ணுங்க, சரியா? ஒரு நிமிஷம் நில்லுங்க. இதோ பாருங்க, நான் ரெடி பண்ணிருக்கிறது சரியா இருக்குல்ல? லக்ஷ்மி, முதல் தடவை ஆர்த்தி தட்டை ரெடி பண்றியா என்ன? அப்புறம் என்கிட்ட ஏன் கேக்குற? அம்மா கிட்ட கேளு. அம்மா தான் இந்த வீட்டு பெரியவங்க. ஏதாவது தப்பு இருந்தா அவங்களே சொல்லுவாங்க, இல்லம்மா? அம்மாடி அம்மா, ஏன் மருமக மாறிட்டா. என்ன விட உனக்கு என்ன வயசாயிடுச்சா? காலையில இருந்து எல்லா விஷயத்தையும் எங்கிட்டயே கேக்குற. என்ன விஷயம்? எல்லாமே சரியா இருக்குமா? எல்லாம் சரியா இருக்கு. இன்னைக்கு நீ ஷாலினிக்கு ஆர்த்தி தான் எடுக்க போற. மருமகளா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறது இல்ல. என்ன மறந்துட்டியா நீ? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவளை மருமகளா கூட்டிட்டு வர முடியும். கல்யாணம் ஆனா என்ன, ஆகல என்ன? எனக்கு இப்போ என்னோட மருமக திரும்பவும் வீட்டுக்கு வர போறா. அதோட அவ இந்த வீட்ல இருந்து வெளியே போன எல்லா சந்தோஷங்களையும் திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வர போறா. ரொம்ப அருமையா சொன்ன. பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீட்ல இப்ப எல்லாரும் ஒன்னா இருக்க போறோம். இங்க பாரு, எங்க வீட்ல இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த நேரத்துல எந்த கெட்ட செய்தியும் கேட்க நான் விரும்பல. எத்தனை முறை உன்கிட்ட சொல்லியிருக்கேன், பல முறை உன்கிட்ட பேசியிருக்கேன். எனக்கு போன் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். எனக்கு அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களோட போன் பேச்சு முடிஞ்சிருச்சுன்னா இங்க என்ன நடக்குதுன்னு அது பாக்கலாம்ல. நம்ம ஷாலினி வர நேரம் ஆயிடுச்சு, நீங்க என்னடா போன் பேசிட்டு இருக்கீங்க? உன்கிட்ட நான் அப்புறமா பேசுறேன். 70% தண்ணீர்ல உருவான இந்த உடலுக்கு தேவை மினரல்ஸ். அதனால லட்சக்கணக்கான டாக்டர்கள் நம்புவது ஆக்வாகார்ட் மட்டுமே. அட்வான்ஸ் மினரல் கார்ட் டெக்னாலஜியுடன். அது என்னன்னா அம்பிகா, ஒரு விஷயமும் இல்ல. போதும் போதும், நீங்க முதல்ல வாங்க வாங்க. ஆ, அண்ணன் அண்ணியும் வந்துட்டாங்க. சீக்கிரமா சீக்கிரமா. நில்லுங்க. வெயிட். நோ அட்மிஷன் வித்அவுட் பர்மிஷன். அது ஒண்ணும் இல்ல, அம்பிகா தான் ஆரத்தி தட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்கல்ல, அதுக்காக தான் ஆரத்தி எடுக்கட்டும். முதல்ல ஆரத்தி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள கால வைக்கணும், சரியா? அம்மா, அரிசி எங்க? அது என்ன மாலா, இன்னைக்கு வெறும் ஆரத்தி மட்டும் தான். இன்னைக்கு கிரகப்பிரவேசம் கிடையாது. ரைட்.
நான் உனக்கு ஆர்த்தி தான் எடுக்கிறேன். ஆனா கூடிய சீக்கிரமே உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்துருவேன். எல்லா சடங்குகளையும் பண்ணணும். அது மனசார செய்யாத எல்லா சடங்குகளையும் பண்ணணும். மாலை 6 மணிக்கு கொசுக்கள் வீடுகளுக்கு படையெடுக்கும். ஆனால் இன்று மாலை நாம் அனைவரும் தயார். இருக்கட்டும்மா, நீ கால்ல எல்லாம் விழக்கூடாது. உன்னோட தலை நிமிர்ந்துதான் உள்ள வரணும். இனிமே உன்னோட இடம் அங்க இல்லம்மா, இங்கதான் இருக்கு. அம்மா இன்னும் ஏன் எழுதிட்டு இருக்கீங்க? ஜட்ஜி டிவோர்ஸை கேன்சல் பண்ணி மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கூட சொல்லிட்டாருமா. வழக்கமா எல்லா பேத்தவங்களும் அவங்க பசங்களுக்கு தாம் தூம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி நல்லபடியா எங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிருங்க. இது உங்க பிள்ளையோட கல்யாணமா? ஆனா உங்க அம்மா இந்த 6 மாசத்துல எவ்வளவு கனவு கண்டிருக்காங்க தெரியுமா உனக்கு? இப்போ அந்த கனவெல்லாம் உண்மையாகிறதுக்கான நேரம் வந்துருச்சு தெரியுமா? வெல்கம் பேக் அண்ணி. எப்படி எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் கிறிஷும் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஹாய் கிறிஷ். மாமா நல்லா இருமா, எழுந்துரு. சந்தோஷமா இருமா. ஷாலினி, இன்னைக்கு நம்ம எல்லாரையும் விட என் புள்ள பாலகிருஷ்ணனும் பத்மாவதியும் சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க எல்லாரும் நம்பினாலும் நம்பாட்டியும் அவங்க 2 பேருடைய ஆசீர்வாதத்தாலையும் தான் நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். வாங்க 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 வாங்க. அப்ப இந்த கல்யாணத்துல 2 இல்ல ஒரே குடும்பம் தான் இருக்க போகுது. சோ நோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அண்ட் நோ பொண்ணு வீட்டுக்காரங்க. எது எப்படி இருந்தாலும் நான் இந்த கல்யாணத்துல ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு புது புடவையா தான் கட்ட போறேன். மாதேஷ், அட்வான்ஸாவே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பட்ஜெட் அது இதுன்னு கதை சொல்லிட்டு இருக்காதீங்க என்கிட்ட. அம்பிகாக்கா, நானும் சொல்லிட்டேன், எனக்கும் 2 புடவை வேணும். ஆமா அம்மா, எனக்கும் 2 ட்ரெஸ் வேணும். அப்புறம் கிறிஷுக்கும் 2 ட்ரெஸ் வேணும். அவனால கேட்க முடியலன்றதுக்காக நீங்க வாங்காம இருக்க கூடாது. ஓகே ஓகே, எல்லாருக்கும் புதுசு கிடைக்கும். அப்புறம் பாட்டி, ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா புடவையும் என்னோட செலவு. அதுவும் டிசைனர் சாரி தான். சரி சரி வாங்க, நீங்க 2 பேரும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இன்னைக்கு நாம எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவோம். என்னங்க, நீங்க கொஞ்சம் என் கூட உள்ள வாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. வாங்க. என்ன விஷயங்க? நீங்க ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? அங்க இருந்து போன் வந்தது. மறுபடியுமா? சரி, நீங்க என்ன பேசுனீங்க? இன்னைக்கு ராத்திரி பார்க்க வரணும்னு சொன்னாங்க. எதுக்காக கூப்பிட்டிருப்பாங்க? அதுவும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க? அவங்களுக்கு என்ன வேணும்னு கடவுளுக்கு தான் தெரியும். என்ன விஷயம்னு கேட்டேன். ஆனா அவன் போன்ல எதுவுமே சொல்லல. முடிஞ்சதாவே இருக்கும். மனுஷனுக்கு எப்பவும் திரும்ப வராதுன்னு நினைச்சேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அது திரும்ப என் கண்ணு முன்னாடி வந்து என்னன்னு ஒரு கேள்வி கேக்குது பாரு. என்ன அம்பிகாக்கா, நீங்க 2 பேரும் இங்க நிதானமா நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. உள்ள ஏகப்பட்ட வேலை இருக்கு. இதோ வரோம். நீங்க வாங்க வாங்க வாங்க, நேரம் ஆகுது, வாங்க. பாத்தியா பவி, கிறிஷ் நல்லா வளர்ந்துட்டான்ல? நல்லா மட்டுமா வளர்ந்தா, சேட்டையும் நல்லா பண்றான். நீ அவனை என்கிட்ட கொடுங்க. அவனுக்கு நான் கொண்டு போகிறேன். அடடே, இந்த பேக் நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வாங்கிக்கிறேங்கறியா இல்ல ஷாலினிக்காகவா? என்ன சித்தி இந்த மாதிரில பேசுறீங்க? ஆஃப் கோர்ஸ் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ரியலிஸ்? அப்பனா தேங்க் யூ. இந்தா. நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா இந்த பேக் என்னால தூக்க முடியும். அந்த ரூமுக்கு. அந்த ரூமுக்கா? அந்த ரூம்ல நாம இருக்க போறோம். நாம இல்ல மிஸ்டர் ரவி, நான் ஷாலினி பாலகிருஷ்ணன் தனியா அந்த ரூம்ல இருக்க போறாங்க. தனியா இருக்க போறியா? ஏன் இருக்கணும்? ஏன்னா என்ன அர்த்தம்? நான் இந்த வீட்டுக்கு உன் கூட வரதுக்கு தான் ஒத்துக்கிட்டேன். உன் கூட ஒரே ரூம்ல இருக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அண்ட் ஐ வாஸ் சிங்கிள் வுமன். நான் நிச்சயமா உன் கூட சேர்ந்து அந்த ரூம்ல இருக்க மாட்டேன்.
போதுமா? இப்ப நான் இந்த பேக் எடுத்துக்கிட்டு போலாம். அஜித்தி ஒரு நிமிஷம், என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க ஷாலினி? காமெடி இல்ல, சம்பிரதாயம். ஒரு பொண்ணு பையனும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்னா சேர்ந்து ரூம்ல தங்க கூடாது. நான் உன் கூட ஒரு ரூம்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டினா அதுக்கு முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் எனக்கு துணையா இருக்கலாம். இல்ல ஷாலினி, உனக்கு ஒரு விஷயம் புரியல. அந்த ரூம் ஒரே குப்பையாவும் ரொம்ப அழுக்கா இருக்குல்ல, அது சுத்தமாற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்கலாம். கம். அண்ணா, அந்த ரூம் ரெடியாலன்னு உங்களுக்கு யார் சொன்னது? அண்ணி எனக்கு முன்னாடியே கால் பண்ணி இனி தனியா தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் நான் அந்த ரூம் அப்பவே ரெடி பண்ணிட்டேன். சோ ஃபைனலி நான் இப்ப இந்த பேக்க எடுத்துக்கிட்டு போயிடுறேன்ப்பா அந்த ரூமுக்குள்ள. ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி ஆடுறீங்களா? இந்த கல்யாணம் முதல்ல முடியட்டும், அதுக்கப்புறம் பாப்பேன். பாரு பாரு, நல்ல பெரிய பூத கண்ணடியில பாரு. அட இங்க பாரு, இவங்கள இங்க நின்னுகிட்டு என்னதான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அங்க சாப்பாடு சூடு ஆறிக்கிட்டே போது, எல்லாரும் இங்க நின்னு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் பவி, இனிமே சாப்பாடு கூட இவனை வச்சுக்கிட்டே தான் நீ சாப்பிட போறியா? இல்ல இல்லம்மா, நான் இவனை தூங்க வச்சுட்டு வந்துடுறேன். ஆமா ஷாலினி வா போலாம். பரவாயில்லப்பா, நீ போப்பா. நான் ஷாலினி கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, நீ போ. ஷாலினி அப்புறமா வருவா, நீ போப்பா. இப்ப பார்த்தாலும் ஷாலினி ஷாலினி, வேற வேலையே இல்லையா உங்களுக்கு? ஷாலினி, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? நல்ல வேளை நீ இந்த வீட்டுக்கு திரும்ப வந்துட்ட. நாங்க எல்லாரும் ஒவ்வொரு நாளையும் விரல விட்டு எண்ணிக்கிட்டே இருந்தோம், ஷாலினி எப்போ வருவா, ஷாலினி எப்போ வருவா அப்படின்னு. ஷாலினி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணுமா? என்னன்னு சொல்லுங்க, எந்த பிரச்சனையும் இல்லையே. எல்லாமே சரியாதான் இருக்கு. ஆனா அது என்னன்னா, நாளைக்கு நம்ம பவிய பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஆளுங்க எல்லாம் வராங்க. அப்படியா? சின்னத்துக்கு சந்தோஷமான விஷயமாச்சே, அதையே இவ்வளவு டென்ஷனா சொல்றீங்க? ஐயோ, என் கவலையே அத பத்தி தானமா இருக்கு. அது என்னன்னா, நம்ம பவி இப்போ ரொம்ப வளர்ந்துட்டா, அவ கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாமா. ஆனா அந்த பொண்ணு அத பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. இங்கேயும் அங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்கா பாரு. ஒரு நாள் முழுக்க அவளுக்கு இதேதான் வேலையா இருக்கு. பத்தாததுக்கு அவளுக்கு இப்போ கையில ஒரு குழந்தை வேற கிடைச்சிருச்சு, அதை தூக்கிக்கிட்டே வீடு பூரா சுத்திக்கிட்டு இருக்கா. இப்ப இந்த நியாயத்தை நீயே சொல்லு. இன்னைக்கு அவளை பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து வராங்க. அவ கொஞ்சமாவது அழகா இருந்தா தானே நல்லா இருக்கும். நான் சொல்றது கரெக்ட் தானே? சித்தி, நீங்க கவலைப்படாம இருங்க, நான் தான் இருக்கேன்ல. நான் அவளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். எப்படின்னா பையன் பார்த்த உடனே ஓகே சொல்லிடுவான். அதுக்கு தான் எங்க ஷாலினி வேணுங்கிறது. இதானே எங்க ஷாலினியோட ஸ்பெஷாலிட்டியே. இதனால தானே நம்ம ரவி உன்கிட்ட அப்படியே மயங்கி விழுந்துட்டான். அது எப்படித்தான் அடுத்தவங்களோட கஷ்டத்தை நீ உன் கஷ்டமா எடுத்துக்கிறேனே தெரியல. நீ ஒரு வார்த்தை சொன்ன பாரு, இப்பதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. சரி சரி, வா வா வா, சீக்கிரமா போய் சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப நேரமா பசிட்டு இருக்கு. வா போலாம். எல்லாத்தையும் நீ பாத்துக்குவல? கண்டிப்பா. என்னாச்சு, ஏன் பேச மாட்டேங்கிற? ஒண்ணும் இல்ல, நீ டென்ஷனா இருக்கு. ஐ நோ, தன்னை பொண்ணு பார்க்க வராங்கனால இந்த பொண்ணுக்கு டென்ஷனா தான் இருக்கும். டோன்ட் வரி, அவன் உன்னை பார்த்தான்னு வச்சுக்கோயேன், நோன்னு சொல்லவே மாட்டான். தேடிக்கோ. நீ கிறிஷ பத்தி டென்ஷன் ஆகாத. பாத்தியா அவன் எவ்வளவு ஜாலியா விளையாடிட்டு இருக்கான். சோ ஃபைனல் டச் அப் இஸ் லெஃப்ட். யாரு கண்ணும் உனக்கு பற்ற கூடாது. ஏன்னா நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்யூ அண்ணி. கிறிஷ் குட்டி, என்கிட்ட வாடி செல்லும். நீ சொல்லு, நான் பார்க்க எப்படி இருக்கேன்? என்ன பவி இன்னும் பண்ணிட்டு இருக்க? கீழே எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் வா. இங்க பாரு பவி, அந்த குழந்தை எப்படி என்கிட்ட கொடு கொடு. என் செல்லம், தூங்குடாப்பா தூங்கு. சரி 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 சரி. என்ன பவி இது, இன்னைக்கு ஒரு நாள் கூட இந்த குழந்தைய விட மாட்டியா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கீழே உட்கார்ந்து இருக்காங்க.
ஷாலினி, நீ இவள கூட்டிட்டு கொஞ்சம் கீழே வாமா. நான் வேணா மாலாவை மேல அனுப்புறேன். அவ வந்து குழந்தைய பாத்துக்குவா. சரி. மாலா, மாலா, அம்மா. மாலா கொஞ்சம் சீக்கிரம் வா. நான் பவிய கூட்டிட்டு கீழே போறேன். நீ ஒரு வேலை செய். நீ குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. சரிம்மா. என்ன பவி இன்னும் பண்ணிட்டு இருக்க? கீழே எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் வா. வா வா வா. இந்தாங்க, எடுத்துக்கோங்க. பவி என் தங்கச்சி லட்சுமியோட ஒரே பொண்ணு. ஆனா நான் இவள என்னோட சொந்த பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிறேன். பிரகாஷும் எங்களுக்கு ஒரே பையன்தான். ஏன் அம்பிகாக்கா, எவ்வளவு அழகான ஜோடி இல்ல? ஏன்க்கா, ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்காங்கல்ல? சரி, அதெல்லாம் சரிங்க. ஆனா இந்த ஆர்வியை எங்க ரொம்ப நேரமா காணோம்? அவர் மேல லாயர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஏதோ முக்கியமான விஷயமா. இதோ வந்துருவாரு. ஆர்வி, நான் அவரை பார்த்தேன். அவருக்கு என்ன இல்ல சொன்னாரு? மகேஷ், ஒரு நிமிஷம். இப்ப இதை பத்தி பேசினா கண்டிப்பா எனக்கு லேட் ஆயிடும். சாரி. ஆனா ஆர்வி ப்ளீஸ், இட்ஸ் வெரி அர்ஜென்ட். சரி சொல்லு, நீ யாரை மீட் பண்ண? மிஸ்டர் சரத்த, பெரிய டைமண்ட் வியாபாரி. அவரால் மட்டும்தான் இப்ப நம்ம கம்பெனியோட ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். சவுண்ட்ஸ் குட். எப்படி? ஆர்வி, நான் இப்ப சொல்றது உனக்கு பிடிக்காம கூட போகலாம். ஆனா எல்லா கம்பெனிஸும் அவங்க ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண இப்படிதான் பண்ணுவாங்க. நாம நம்ம 5 கோடி ரூபாய் டைமண்ட 4.5 கோடி ரூபாய்க்கு தரணும். 5 கோடி ரூபாய் டைமண்ட் 4.5 கோடிக்கா? ஏன் தரணும்? இந்த டைமண்டை நம்ம அவருக்கு பிளாக்ல தர்றோம். இதுக்கு டாக்குமெண்டேஷன் எதுவும் இருக்காது. இதனால நமக்கு 4.5 கோடி ரூபாய் அப்படியே லாபமா கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம டைமண்ட்ஸ் திருட்டு போச்சுன்னு நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சொல்லுவோம். இதனால நமக்கு இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து 5 கோடி ரூபாய் கிடைக்கும். அதாவது 5 கோடி ரூபாய் டைமண்டால நமக்கு 9.5 crores லாபம் கிடைக்கும். நான் இதுக்கு ஒத்துப்பேன்னு உனக்கு தோணுதா? ஐநோ ஆர்வி, நீ இப்படி பண்ண மாட்டேன்னு தெரியும். அதோட நான் உனக்கு இதை சஜஷனாவும் சொல்லல. நீ சஜஷன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் இதை பண்ண முடியாது. ஆர்வி ப்ளீஸ். ஆர்வி, ஸ்டாக் மார்க்கெட் டோட்டலா டவுன் ஆயிடுச்சு. அதோட நம்ம கம்பெனியும் லாஸ்ல போயிட்டு இருக்கு. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். எப்படி இதை சரி பண்ண போறோம்? அதை பத்தி யோசிக்க வேண்டியது ஏன் வேலை. இப்படி டைமண்ட்ஸை மறைச்சு வச்சு அப்படி வர இன்சூரன்ஸ் பண்ண எனக்கு தேவையில்லை. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு உழைப்பு போட்டு இந்த கம்பெனி நடத்திட்டு இருக்குன்னு தெரியுமா உனக்கு? இது நேர்மையா இருக்கணுங்கிறதுக்காக ஃப்ராடு தனம் பண்ணி எனக்கு ஒரு பைசா கூட வேண்டாம். டவுன் இருக்கிறது ஸ்டாக் மார்க்கெட் தான், கம்பெனியோட ரெputation இல்லை. இந்த மாதிரி 1000 பிரச்சனை வந்து போயிட்டு தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் பிசினஸ். ஆனா மரியாதை போச்சுன்னா திரும்பி வராது. ஆர்வி, நான் வந்து கம்பெனி பாரு மகேஷ், உண்மையிலே உனக்கு நம்ம கம்பெனி மேல அக்கறை இருந்தா இது வேண்டாம் நீயே சொல்லிடு. அவங்களோட இந்த சஜஷனுக்கு தேங்க்ஸ் சொல்லிடு. அப்படியே இந்த லைன் ஆட் பண்ணிக்கோ. தட் we are not interested. எனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஆபீஸ்க்கு போயிடு. பாட்டி, ரவி இங்க வரத்துக்குள்ள பவியும் பிரகாஷும் தனியா பேசட்டுமே. ஐ மீன், இவங்க ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்ல. ஆமா, கண்டிப்பா. ரெண்டு பேரும் தனியா பேசினாங்கன்னா ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவாங்க இல்லையா? அவங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்தாங்கன்னா கண்ணால மட்டும்தான் பேசிக்க முடியும் இல்லையாமா? பவி, டென்ஷன் ஆகாத. மனசுல என்ன இருக்கோ அது அப்படியே அவர்கிட்ட பேசு. சரியா? போ. பிரகாஷ், போயிட்டு வாப்பா. அடடே பிரகாஷ், எழுந்து நின்னுட்டாரே. யாராவது உங்களை மண்டபத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்களா? எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆமா, பவியும் பிரகாஷும் எங்க? அட ரவி, அவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுறதுக்காக போயிருக்காங்க. தனியா பேச. உங்களோட ஹாபிஸ் என்ன? பெருசா எதுவும் இல்ல. இல்ல, உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது இருக்கும்ல? சினிமாலாம் பாப்பீங்கல்ல? என்னடா
செல்லம் பசிக்குதா சாப்பிடலாமா மாலா அவன் என்கிட்ட கொடு கிருஷ்குட்டி ஏன் அழற என்னாச்சு என்னாச்சு ஒன்னும் இல்ல நான் தான் வந்துட்டேன்ல அழக்கூடாது செல்லம் செல்ல குட்டி இல்ல மாலா நீ போய் பால் கொண்டு வா உனக்கு தெரியாதா அவன் பசியில தான் அழுதுட்டு இருக்கான்னு போ நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் சீக்கிரம் போ ஒன்னும் இல்ல நான் தான் இருக்கேன் அழக்கூடாது செல்லம் அம்மு குட்டி என் தங்க குட்டிக்கு பசி எடுத்துருச்சா அதான் அழறீங்களா இங்க பாரு என்ன பாருமா பசிக்குதா என்னடா இந்த பாத்து பாத்து குழந்தை யாருது? எந்ததா அம்மு குட்டி இங்க பாரு எந்தனா எந்ததா இவனுக்கு நான் உயிரை மட்டும் தான் கொடுக்கல ஆனா இவனை என் குழந்தை மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னா இவனையும் நீங்க உங்க லைஃப்ல ஏத்துக்கணும் அதோட என் கூட இவனும் உங்க வீட்டுக்கு வருவான் உங்களுக்கு பிரச்சனை ஒண்ணும் இல்லையே அங்கிள் நீங்க சாப்பிடுங்க பரவாயில்ல சாப்பிடுங்க பிரகாஷ் நாங்க உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம் நீங்க ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க இந்த ஃபார்மாலிட்டி வாங்க கிளம்பலாம் இந்த கல்யாணம் நடக்காது என்னாச்சுப்பா நான் உங்களுக்கு போற வழியில எல்லாத்தையும் சொல்றேன். பிரகாஷ் நில்லுப்பா அம்மா சொல்லிட்டே இருக்க நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா ஒரு நிமிஷம் நில்லு பிரகாஷ் பிரகாஷ் உறவே உயிரே இணைந்து பழகியோர் யார்ட்லி லண்டன் ஃப்ரேக்ரன்ஸ் சைக்கிள் பியூர் அகர்பத்தி நியூ கோக் பாக்கெட் ஃபிட் டேஸ்ட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை